வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருட்கவி அருணகிரிநாதர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம திருப்புகழை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய புக்கில், திருப்புகழ் புக்கில் 1979வது பாடல் 957வது பக்கத்தில் இருக்கிறது. அதை நாம் சிந்திக்கலாம், ரசிக்கலாம், கூடவே சேர்ந்து பாடலாம். நாராலே தோல் நீராலேயம் நானாவாசர் குடிலூடே, ஞாதாவாயே வாழ்கால் ஏகாய் நாய்பே சூழ்கைக்கு இடமா முன், நாராலே தோல் நீரால் ஏயாம் நானாவாசர் குடிலூடே, ஞாதாவாயே வாழ்கால் ஏகாய் நாய்பே சூழ்கைக்கு இடமா முன், தாரார் ஆர்தோல் ஈராரேன சார்வான் ஓர் நற்பெருவாழ்வே, தாழாதே நாயே நாவாலே தாழ் பாடாண்மை திரள் தாராய், தாரார் ஆர்தோல் ஈராரேன சார்வான் ஓர் நற்பெருவாழ்வே, தாழாதே நாயே நாவாலே தாழ் பாடாண்மை திரள் தாராய், ஓர் தாளாலே ஆழ்வோர் பாவார் வேதத்து அயனாரும், பாரூடே வானூடே பாரூடே ஓர் பாதத்தினை தாடாச், பார் ஏழ் ஓர் தாளாலே ஆழ்வோர் பாவார் வேதத்து அயனாரும், பாழூடே வானூடே பாரூடே ஓர் பாதத்தினை நாடா, சீரார் மாதோடே வாழ்வார் நீல் சேவோர் வார் பொற் சடை ஈஷர், சேயே வேலே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே, சீரார் மாதோடே வாழ்வார் நீல் சேவூர் வார் பொற்சடை சீஷர், சேயே வேலே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே, சீரார் மாதோடே வாழ்வார் நீல் சேவூர் வார் பொற்சடை ஈஷர், சேயே வேலே பூவே கோவே தேவ தேவ பெருமாளே, தேவே தேவ பெருமாளே பெருமாளே. இப்போ ஒவ்வொரு லைனுக்கும் மீனிங் பார்த்துடலாம். நாராலே தோல் நீராலேயம், நரம்புகளாலும் தோலாலும் நீராலும் ஆகியுள்ள இந்த உடம்பை, நானா வாசர் குடிலூடே, பலவித வாயில்களை இரு செவி, அதாவது நவத்வாரங்கள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஆத்மா வெளியில் பிரியணும்னா நம்ம பாடியில் இருக்கிற நவத்வாரங்கள் வழியாக தான் பிரியணும். அதாவது நம்ம உடம்புல 101 நரம்புகள் இருக்குது. சுஷ்மா நாடி நாடிலாம் படித்தோம் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. 100 நாடிகள் வழியாகவும் பிரியலாம். ஒன்று சகஸ்திராரம், அந்த சகஸ்திராரம் வழியாக பிரிஞ்சாதான் நம்மளுக்கு ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லுவாள். இப்போ ரமண மகரிஷி அவளாக இருக்கா இல்லையா, அவெல்லாம் ஜீவன் முக்தர்கள். அவளுக்கு சகஸ்திராரம் வழியாக பிரம்மகேந்திரம் வழியாக அப்படி இது வந்திருக்கு.
ஆத்மா போய் சாமியோட ஐக்கியமாயிருக்கு. அந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னா நம்ம மறுபிறவி இருப்போம். மீதி இருக்கிற 100 நாடிகள் வழியாக நம்மளுக்கு பிரிஞ்சதுன்னா அப்படி ஆகும். அந்த பிரிகிற 100 நாடியில் எப்படி பிரியும்னா நம்மளுக்கு ஆத்மா நவத்வாரங்களை உடைய வீடு அப்படின்னு சொல்லுவா எல்லாரும். அது என்ன நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை, 2 செவிகள், 2 கண்கள், 2 நாசி துவாரங்கள், 1 வாய், 2 கழிவு துவாரங்கள், மலமூத்திர துவாரங்கள் இருக்கு இல்லையா, அது இருக்கிற குடிசையாகிய இந்த உடலினுள் நாரால் ஏதோல் நாராலே ஏதோல் நாராலே தோல் நீரால் ஏயாம் நானா வாசர் குடிலூடே. அடுத்தது ஞாதாவாயே வாழ்கால் ஏகாய். ஃபஸ்ட்டு 2 லைன் முடிச்சிருத்தோம். அடுத்த 2 லைன். அறிவு வாய்ந்தவனாக வாழ்கின்ற காலத்தில் உயிர் போதலுற்று இறந்து போகும் சமயம். நல்ல புத்திசாலியாக இருப்பா, நல்லா படித்தவளாக இருப்பா. இப்போ நம்ம யக்ஷபிரக்ஷணத்துலலாம் கூட பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, எப்படி அவன் ஒரு மனுஷனாக மாறிடுறான். நல்ல எல்லாருக்கிட்டையுமே ஃபேம் இருக்குது, அவருக்கு பாராட்டுக்கள் எல்லாருக்கிட்டையும் வாங்குறா. அதாவது ஒரு மாமியார் ஆற்றுலையும் நல்ல பேர் இருக்குது, ஆற்றுலையும் நல்ல பேர் இருக்குது. அப்படி இருக்காச்சா அவர் எப்போ ஆறாருன்னா மரணம் ஆற சமயத்தில் தான் ஒரு மனுஷன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியறதுன்னு சொல்கிறா இல்லையா, அதே தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க. அடுத்தது, நாய் பேய் சூழ்கைக்கு இடமாமுன். நாயும் பேயும் என் உடலை சூழ்ந்ததற்கான காலம் வரும் முன்பாக. அதாவது நம்ம செத்து போகிறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட சரணாகதி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 4 லைன்ஸ். நாராலே தோல் நீரால் ஏயாம் நானாவாசர் குடிலூடே ஞாதா வாயே வாழ்கால் ஏகாய் நாய்பே சூழ்கைக்கு இடமாமுன். தாரார் ஆர்த்தோல் ஈராரேனே. அத்தி மாலைகள் நிறைந்த 12 தோள்களை உடையவனே. நம்ம முருகப்பெருமாளுக்கு 12 தோள்கள் இல்லையா, அதை மென்ஷன் பண்ணுறார். 12 கண்கள், அதாவது 6 முகம் இல்லையா, 6 முகம் 1 தோல். இப்போ தனித்தனி குழந்தையாக இருந்ததுன்னா 6 குழந்தைகள் வருது இல்லையா, அதனால் 12 தோலை உடையவனே. அதில் என்ன பூ வச்சுட்டுருக்கா, ஆத்தி பூன்ற பூவால் மாலை கட்டி அந்த தோள்களை உடையவனே அப்படின்னு சொல்லி. சார்வானோர் நற்பெருவாழ்வே, அதாவது உன்னை சார்ந்தவர்களுக்கு நல்ல பெருவாழ்வை அளிப்பவனே, உன்னையே நம்பியவர்களை கைவிடாமல் காப்பாற்றுபவனே. எப்படி நம்மளுக்கு தேவேந்திரனுக்கு காப்பாற்றி அவருடைய எல்லாத்தையும் கொடுத்தாரோ சூரபத்மனை அழித்து, அதை போல நாமும் அவரை சரணாகதி அடைந்தால் நமக்கும் பெருவாழ்வு கொடுப்பார் அப்படின்றத சொல்கிறார். தாழாதே நாயேன் நாவாலே, சற்றும் தாமதிக்காமல் நாயனையே அடியேன் என் நாவை கொண்டு. அதாவது நாய்க்கும் கேவலமான என்னை நீ என்னுடைய வாயால் பாடப்பெறணும்ப்பா, உனக்கு எல்லாருமே நல்லவா அப்படின்னு தான் நீ நினைப்ப இல்லையா, எனக்கும் அந்த புத்தியை கொடுத்து என்னுடைய வாயை நீ காப்பாற்றணும், இதே உன்னுடைய சரணாகதியை நான் அடையணும் அப்படின்ற. அதற்கு நாய் நன்றியுள்ளது தான். ஓகே, வெரி குட், நன்றியுள்ளது. ஆனால் 10 days நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறச்ச பெட் டாக்ஸே வச்சுக்கோங்களேன், அது 10 நாள் நம்ம வெளியில் போயிட்டு வந்தோன்னா அந்த நாய்கள் என்ன பண்ணோன்னா, அவள் இன்னொருத்தர் ஃபுட்டு போடுறான்னு வச்சுக்கோங்க, அவள் மேலே அந்த ஃபுட்டு அதுக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டுட்டான்னா 10 நாள் அவள் கண்டினியூ பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, 11ஆவது நம்மளை கண்டுக்காது. அதுதான் நாயுடைய குணம். அதான் நம்மளுக்கு சிவபுராணத்தில் சொல்லுவார் இல்லையா நம்ம மாணிக்க வாசகர், ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனி. நாயை விட கேவலமானவன்ப்பா நான். மீதி ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறா, நாய் தான் நன்றி உள்ளது, அதனால் இவர் எடுத்துக்க, அதற்கும் விடவே கீழானவன்ப்பா. அப்படி இருக்கச்சு நீ எனக்கு ஒரு அம்மா போல் என்னை காப்பாற்றி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்க இல்லையா, தடுத்தாட் கொண்டாய் இல்லையா அப்படின்றதுல அதே மீனிங்கில் தான் நம்ம அருணகிரிநாதர் நம்ம ஹீரோவும் சொல்கிற. தாழாதே, சற்றும் தாமதிக்காமல், நாயே அடியேன் என்னுடைய நாவலை உன்னுடைய சந்ததிகள்லாம், அதாவது சந்தங்கள்லாம் எனக்கு கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிற. தாழ் பாடாண்மை திரள் தாராய், உன் திருவடிகளை பாடும் வலிமை திறனை தருவாயாக அப்படின்னு சொல்கிற.
பாரேழோர் தாளாலே யாழ் ஆவோர். 7 உலகங்களையும் தன் ஒப்பற்ற முயற்சியால் காத்து அருளுகின்ற திருமாலும். மகாவிஷ்ணு தானே நம்மளெல்லாம் காப்பாற்றுறார். அதனால தான் 7 புவனத்தை யார் காப்பாற்றுறா? மகாவிஷ்ணு காப்பாற்றுறார். அவரையும் பாவார் வேதத்து அயனாரும், அதாவது தூய்மையான பாடல்களை, சந்தங்களை, ரிக்குகளை உடைய வேதத்தை ஓதும் பிரம்மனாகியவனும் பாழூடே வானூடே, அதாவது பாழூடேனா வெட்டவெளி பாழிலும், அதாவது ஆகாசத்திலும்னா வெற்றிடம்னுவா இல்லையா, அது வெற்றிடம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வெற்றிடத்தை தான் மீன் பண்ணுறார். வானிலும்னா வானுலகத்திலும் மண்ணிலும் பூ உலகத்திலும் பரவி நிற்கும் பாதத்தினை நாட முடியாத. அதாவது எப்படி நம்ம இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். நம்ம விற்கிற இது ஆதியையும் அந்தத்தையும் மலர்ந்த பெருமாள் விற்கிற வாமன அவதாரமாக நம்மளுக்கு பலி சக்கரவர்த்திக்கு ஒரு கால் பூமியிலையும் ஒரு கால் ஆகாயத்திலையும் வச்சு இன்னொரு கால் எங்கே வைக்கணும் 3 அடி கேட்டு பண்ணார் இல்லையா. அதை நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அப்படி வந்தவனும் ஆகிய அவளுக்கெல்லாம் யார் நீ தான் பெரியவன். இப்போ இந்த பாரேழோர் தாளாலே யாழ் ஆவோர், 7 உலகத்திலையும் ஆளுகின்ற மகாவிஷ்ணுக்கும் வேதங்களை தன் வாயால் உச்சரிக்கும் பிரம்மனுக்கும் இப்போ 7 உலகத்தையும் பாழூடே வானூடே அப்படின்னா அண்ட சராச்சரங்களையெல்லாம் அளந்த மகாவிஷ்ணு, அதாவது அவருடைய 10 அவதாரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் மேலே இருக்கிற அப்பா நீ யாருடைய பிள்ளைன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டான்ஸாக பார்த்துக்கணும். என்னென்னா இப்போது அம்பாள் பரபிரம்மம் இருக்கு இல்லையா, பரம்பொருள், அந்த பரம்பொருள் நினைக்கிறது ஒரு ஆட்டம். என்னென்னா நான் எனக்கு அப்படின்றது ஒரு வஸ்து வருது அதோடைய அதுலேருந்து கொஞ்சோண்டு பிரிஞ்சது தான் பரபிரம்மத்துலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சது தான் சக்தி. நான் என்றது என்னுடையது அப்படின்னு வருது. இந்த உலகம் என்னுடையது அப்படின்னு எடுத்து பண்ணின்னு இருக்கா. யார்? நம்ம மகாசக்தி லலிதாம்பிகா காமாட்சி. அவ பண்ணின்னு இருக்கா. நான் தான் அப்படின்றது தான் ஒரு பெண் வடிவம். சக்திலாம் தான் சக்தி இருக்கிறதே பெண் வடிவத்துக்கு தான் கொடுப்பா இல்லையா. ஆம்பளைகளுக்கே சக்தி கொடுக்கறது பொம்மநாட்டிகள் அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ. அதுக்காக தான் பரபிரம்மம் என்ன பண்ணும், சிவம் அப்படி கம்மன்னு உட்காந்துருக்கும். அதுக்கு அசைவே கிடையாது. கொஞ்சம் அசைவு வர்றது தான் சக்தி. அசைவு வரணும்னா அதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். அந்த சக்தி ஆஹோ புருஷிகானா அகம், நான் தான் புருஷிக்கான ஆம்பளையில் அப்படி கிடையாது. யார் அந்த வேலையை முடிக்கிறாளோ, சக்தியோடு வேலையை முடிக்கிறாளோ அவளுக்கு புருஷிக்கான்னு பேர். அதில் உலக சுழற்சிக்காக லோக வியாபாரத்துக்காக அவள் எப்படி இருக்கான்றதை எல்லாரும் என்ன சொல்லுவா, ஓங்காரியாக இருக்க ஆங்காரியாக இருக்க அப்படின்னு ஒரு கோபம் இது வந்தாதான், கோபம் வந்தாதான் நம்மளுக்கு மேல் போக முடியும், வேலையில் போக முடியும். அதனால் சொல்கிறது நம்ம பாரதியார் கூட இது மென்ஷன் பண்ணியிருக்கார். ஓம்காரி ஆங்காரி அப்படின்லாம் சொல்லுவார் இல்லையா. இப்போ அம்பாள் என்ன பண்ணுறான்னா அவள் உருவம் எடுத்திருக்கா, சக்தி உருவம் எடுத்திருக்கா. அந்த சக்தி கிட்டேருந்து நிறைய சக்திகள் வருது. நிறைய சக்தி வரைச்சா ஒரு 5 பேர் தொழில்கள். அவள் இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது, சிஇஓ இருப்பார், அப்புறம் மேனேஜிங் டைரக்டர்ஸ் இருப்பா, அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பா. அப்படி ஒவ்வொரு லெவல் இருக்கா இல்லையா. அப்படி ஒருத்தரை பார்த்தோன்னே 4 தலையோட ஒருத்தர் பார்க்குற 5 தலை இருக்கும். 5 தலையோட ஒருத்தர் பார்த்தோன்னே நீ என்னப்பா பண்ண போகிற குழந்தை அப்படின்னோடனே, அம்மா ஆதிபராசக்திக்கு எல்லாருமே குழந்தை. ஓகே, சிவனும் குழந்தை, ருத்ரனும் குழந்தை தான், நம்ம மகாவிஷ்ணுவும் குழந்தை தான், பிரம்மாவும் குழந்தை தான். அதனால் குழந்தாய் என்னப்பா பண்ண போகிறேன்னு, நான் இந்த உலகத்தை உற்பத்தி பண்ண போகிறேம்மா அப்படின்னு. அப்படியாடா குழந்தை, நன்னா பண்ணுற ராஜா அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது இன்னொரு புருஷர் வர, சிருஷ்டி, நீ என்னப்பா பண்ண போகிற? சிருஷ்டி பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்திதின்னா காப்பாற்றணும். நான் தான் மகாவிஷ்ணு, நான் நல்லபடியாக காப்பாற்றுறேம்மா எல்லாத்தையும் அப்படின்ற. ஓகே, போயிட்டு வாப்பா. ருத்ரன் அப்படின்ற சம்ஹார மூர்த்திக்கு என்ன பேருன்னா ருத்ரன்னு பேர். அடுத்தது மகேஸ்வரன் ஒருத்தர் வர. மகேஸ்வரன்னா திரோதானம்னா மறைத்தல். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு நன்னாவே தெரியும், ஒவ்வொரு மனுஷாளுக்கும் தெரியும், இந்த பூமி அழிய போகிறது. படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாமே தெரியறது, இந்த பூமி அழிய போகிறது, இது மாயை தான். நம்ம இந்த மாயையில் தான் சிக்கின்னு இருக்கோம். நம்ம இதெல்லாம் இதுக்காக பிறக்கலை, எதுக்காக பிறந்தோம் தெரியல. நம்ம ரமணர் மாதிரி கேட்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம். ஆனால் ராத்திரி படுத்துக்கிறச்சு, அப்பா இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா,
நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். மறுநாள் காத்தால எழுந்தோன்னே என்ன பண்ணுறோம்? ஓடு 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 ஓடு, இதுதான் வேலை, இதுதான் செய்யணும்னு ஓடுறோம் பார்த்தீங்களா? ராத்திரி இப்போ நினச்சதை காத்தாலேயே மறந்து போயிடுறோமே. அந்த மறைத்தல் இருக்குல்ல, திரோதானம், ஒவ்வொரு குழந்தைக்கும் வயிற்றுக்குள்ளே, அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கிறச்ச அந்த 9 மாதமும் அந்த குழந்தைக்கு ஞாபகம் இருக்கும், பூர்வ ஜென்மத்துக்கு ஞாபகம் இருக்கும். ஒன்ஸ் அந்த குழந்தை வெளியில் வந்த உடனே பூர்வ ஜென்மத்தை மறந்துடுறா பார்த்தீங்களா? மறந்துட்டு 3 மாயை 3 மலத்தோடு தானே வருது அந்த குழந்தை. அதுக்கு எப்போ ஞாபகம் வரும்? அவ்வளோதான். போன ஜென்மத்தில் அந்த குழந்தை 12 வயசுக்கே நல்லா ஆராசெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஜென்மத்தில் வந்த உடனே போச்சு, எல்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஏபிசிடிலேருந்து பாபா பிளாக் ஷேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி படித்து எல்லாம் பண்ணிக்கிறோம் பாருங்க. அதை மறைத்தலை கொடுக்குறார் பார்த்தீங்களா? அந்த வேலைக்கு பேர் திரோதானம்னு பேர். அந்த திரோதானம்ன்றது இல்லைன்னா வாழ்க்கையே நடக்காது. அதற்கான மூர்த்தி யாருன்னா மகேஸ்வரன்னு பேர். அந்த மகேஸ்வரன்னா ஈஸ்வரனுக்கே பெரிய ஆள் மகேஸ்வரன். ஈஸ்வரன் யார்? நம்ம அப்பாவுக்கு பேர். அம்மா நினச்சிக்கிறா, என்னடா இவர் ஈஸ்வரன் வச்சுக்கா, சரி போட்டோம் மகேஸ்வரன். அடுத்த ஆள் 5வது வேலை பண்ணணும். இந்த திரோதானகரீஸ்வரின்னு நம்மளுக்கு லலிதா சகஸ்ர நாமமில் 64வது லலிதா திரோதானகரீஸ்வரின்னு வரும். அதை ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறைத்தல் தொழிலையும் நீதாம்மா பார்க்குற. அதே மாதிரி அடுத்த வாரம் வந்தோடனே அவள் அம்மா சொல்கிறா, உடனே இது பாருப்பா, சிவம்னு ஒண்டி வச்சுக்காதப்பா, மீதி பேரை வச்சுக்கோப்பா அப்படின்னு. மீதி என்ன பேரை வேணும் வச்சுக்கோ. ஏன்னா முன்னாடி போனவர் மகேஸ்வரன் சொல்லிட்டார் திரோதானத்துக்கு. நீ என்ன பண்ண போகிற? அனுகிரகம், எல்லாரையும் காத்து அருள போகிற நீ தான். அனுகிரகம் தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அனுகிரகம் பண்ண போகிற. அப்போ நீ என்னப்பா பேர் வச்சுக்க போகிற? சிவம்னு ஒண்டி வச்சுக்காதப்பான்னு. அப்படியாம்மா, சரிம்மா நான் சிவம்னு வச்சுக்கிறேம்மா, சதாசிவம்னு வச்சுக்கிறேன். என்னது சதாசிவம்மா அப்படின்னு. இதில் நம்ம மகா பெரிவா ஒரு ஸ்டோரி, சின்ன ஸ்டோரி சொல்லுவாள். அதாவது ஒரு ஜமீன்தார் இருந்தார். அந்த ஜமீன்தார் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு அவருடைய அவர் என்ன பண்ணார், வேலைக்கு ஆளெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். ஒரு 4 நாள் ஆன உடனே எல்லாரையும் கூப்பிட்டு ரூபா தரணும் இல்லையா, டெய்லி தினக்கூலி தானே. இவாத்தில் வேலை பண்ணுறவாளாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இவரே நான் தரேன் பண்ணிட்டு உட்காந்தோடனே, அப்பா தம்பி உன் பேர் என்னன்னொடனே, என் பேர் பெருமாள்னோடனே இவருக்கு ஷாக் அடிச்சுட்டோம். அட ராமச்சந்திரா, என்னப்பா உன் பேர் என்ன சொன்னேன்? என்னொன்னே என் பேர் பெருமாள்னோடனே, அப்பா தப்பா எடுத்துக்காத, இந்த பேரை கொஞ்சம் மாற்றிக்கோப்பான்னொன்னே, நான் ஏன் சாமி மாற்றிக்கணும்? நான் என் பேர் எங்கள் அப்பா அம்மா வச்சுருக்காங்க, எங்கள் பாட்டி வச்சுருக்காங்க, நான் ஏன் மாற்றிக்கணும்னு. அப்படி இல்லைப்பா, என் பேரும் பெருமாள் தான். பெருமாள்னு எத்தனை தடவைப்பா நானே என் பேரை சொல்லிக்கிறது, அதனால் சொல்கிறேன்னா. அப்படிலாம் பேரெல்லாம் மாற்ற முடியாது சாமி. அப்படி மாற்றிக்கணுன்னா அந்த கிராமத்துக்கு போகணும், அவ்வளோ செலவாகணும்னு. நானே உனக்கு ரூபா தரேன், அதை எடுத்துட்டு போயிட்டு நீ பேரை மாற்றிட்டு அப்பா அம்மாவோட பர்மிஷனோட பேரை மாற்றிட்டு வாப்பானோடனே 3 நாள் லீவும் கொடுத்து அவர் அமிச்சா. ஊர்லேருந்து 4ஆம் கரெக்டாக குழந்தை வந்துட்டோம். என்னப்பா பேரை மாற்றி விட்டியாடாப்பான்னொன்னே, மாற்றின்ட்டேன் சாமி, நல்ல பேராக மாற்றி விட்டேன்னொன்னே. என்னப்பா பேர் மாற்றிட்டு இருக்கேன்னா, பெத்த பெருமாள் அப்படின்னானோ. அந்த மாதிரி பெத்த பெருமாள்னா என்னது? பெருமாளுக்கெல்லாம் பெரியவன் அப்படின்னொன்னே. அதே மாதிரி இவர் சிவம்னு வச்சுக்காதப்பன்னா நான் தான் சதாசிவம் என்னாலாம். அந்த மாதிரி ஒரு ஜோக்காக நம்ம மகா பெரியவா சொல்லுவாள். அந்த மாதிரி 5 தொழிலையும் நம்ம அம்மா மூலியமாக தான் வருது. அதாவது சக்தி மூலியமாக தான் இதெல்லாம் பிரியறது. ஆதி பராசக்தி லலிதா மூலியமாக தான் வருது. லலிதா சகஸ்ர நாமத்தில் கூட பஞ்ச யஜ்ஞ பிரியா பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி 5 பேருடைய பிரேதம் அப்படின்னு கொடுத்துருக்கா. பிரேதம்னா ஒன்றும் கிடையாது. அவளுடைய அம்பா எப்படி உட்காந்துட்டுருக்கா, லலிதாம்பிகை உட்காந்துட்டுருக்கிறத பாருங்க. 4 பேருடைய இதில் 4 கால், அந்த அவளுடைய ஆசனத்தில் 4 காலுக்கு சிருஷ்டி கர்த்தா, ஸ்திதி கர்த்தா, ருத்ரன், அப்புறம் சம்ஹார கர்த்தா, திரோதான கர்த்தா. இவன் 4 பேரும் 4 காலாகவும் 5வது அனுகிரகம் பண்ணுறாருடைய சதாசிவன். அவர் மேலே ஏறி உட்காந்துட்டுருப்பார். ரொம்ப நாளைக்கு என்ன ஆகும்னா, சதாசிவன் எல்லாரும் என்ன நினச்சிருக்கா, சிவன் மேலேயே ஏறி உட்காந்துட்டுருக்காரு. அப்படி கிடையாது. அந்த 5 தொழிலையும் நான் தான் உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான தான். அதே மாதிரி நம்ம சௌந்தரிய லகரிலையும் 2வது பாட்டு இருக்கு பாருங்க. தனியாம்சம் பாம்சும் தவச்சரண பங்கேருக பவம் விரிஞ்சிக்ஸம் சின்வன் விரஷயதி லோகான் அவிகலம் ஹவகத்யேனம் சௌரிகி கதமப சஹஸ்ரேன சிரசம் ஹரக்ஷம் ஷுத்யைனம்
பஜத்தி பசித்தோ தூல நவித்து. அதாவது பஞ்ச அஞ்சுத்தையும் நான் தான் உற்பத்தி பண்ணுறேன். அதில் நம்ம விரிஞ்சிகின்னா அயன்னா யார்? நம்ம பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா எடுத்து தலையில் வச்சுட்டு விரிஞ்சிக்கு சஞ்சீவன் விரிஷதி லோகா நவிக்கலம் அவளுடைய பாத தூளி இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு தான் அவர் இப்போ உற்பத்தியே பண்ணிட்டுருக்கார். அதே மாதிரி நம்ம வகத்தேனம் சௌரிகினா மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணுறார்? தலையில் எடுத்து வச்சுட்டு அந்த தூளியை கால் தூளியை தலையில் வச்சுட்டு அனுகிரகம் இது எல்லாம் காப்பாற்றின்னு இருக்கார். அதே மாதிரி ருத்ரன் என்ன பண்ணுறாருன்னா ஹரஹனா ருத்ரன் அர்த்தம். ஹரஹ சம்ஷுத்தியனம் பஜத்தி பசித்தோ தூண நவித்தம். அது அப்படியே உடம்பு ஃபுல்லாக அந்த தூளத்தை தடவிண்டு அந்த தூளியை தடவிண்டு ருத்ரத்தை இது அழிக்கிற தொழிலை அவர் பார்த்துட்டுருக்கார் அப்படின்ற. அதே மாதிரி மூணாவதுலேயும் அவள் அம்மா இப்போது அடுத்த லைனு சீரார் மாதோடே வாழ்வார் சிறப்பினை உடையவரும் பார்வதி தேவியுடன் வாழ்பவருமான நம்ம முருகப்பெருமாளை தானே சொல்கிறார் இவர். அதுதான் சொல்கிறார். சீரார் மாதோடே வாழ்வார் சிறப்பினை உடையவரும் பார்வதி தேவியுடன் வாழ்பவரும். அந்த அம்மா எப்படிப்பட்டவோ? கருணையே உருவானவள் இல்லையா, அவள் தானே நம்மளுக்கு மாணிக்கக்கல் சிந்தாமணி கல் இல்லையாவோ, அம்மாவை சிந்தாமணி குணனிகா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. நம்ம ஆதிசங்கர பகவத் பார்த்தா சிந்தாமணின்றது ஒரு கல், அது நம்மளுக்கு என்ன பண்ணும்? நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கும். அக்ஷய பாத்திரம் எப்படி கேட்டு அது ஒரு வேளைக்கு தான் கொடுக்கும் அது. ஆனால் சிந்தாமணிக்கல் எப்போ நீ கேட்டாலும் எப்படி நீ கேட்டாலும் எவ்வளோ நீ கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கும். அந்த அம்மாவுடைய சுரூபம் அதுலேருந்து தான் நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கிறது. அவள் அப்போ எப்படி இருக்குது, உலகத்தில் எப்படி காப்பாற்றுற அம்மான்றதை நம்ம சௌந்தரிய இலக்கரியில் 3வது பாட்டில் வச்சுருக்கார் பாருங்கோ. அவிஜ்ஞானாம் அந்தஸ்திமிர மிகிரத்வீப நகரி ஜடானானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிச்சரி தரித்ரானாம் சிந்தாமணி குணனிகா ஜென்ம ஜலதௌ நிமக்னானாம் தம்ஸ்ரா முரரிபு வராகஸ்ய பவதி. அதாவது அவித்யானம்னா படிப்பு எழுத்து இல்லாதவர், வித்யானம் அவித்யானம் இல்லையா, மீனிங் ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட் அது. அந்த அம்மா வித்யா பண்ணிட்டு இருக்கவளுக்கும் அவிஜ்ஞானில் இருக்கிறவளுக்கும் ஜடாமல் இருக்கிறவளுக்கும் தரித்ரானாம் இருக்கிறவளுக்கும் எப்படி கொடுக்குறான்றத நீங்கள் அடுத்தது கமெண்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விலாவரியாக நான் சொல்கிறேன். ஓகேவா? இதில் என்னது? சீரார் மாதோடே வாழ்வார் சிறப்பினை உடையவரும் பார்வதி தேவியுடன் வாழ்பவரும். அடுத்தது நீல் சேவூர் வார் பொற்சடையீஷர் பெரிய ரிஷபத்தை வாகனமாக கொண்டவரும் பொன்னிற ஆடையை பொன்னிறமாக உடையவருமான ஈசன் சிவபெருமானுடைய, அதாவது பொன்னார் மினியன்னே புலி தோலையரை கிசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றைய நின்றவனே மன்னே மாமணியே மழைப்பாடையுள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லால் இனி அறை நினைக்கேனே. இவ்வளோ பெருமையாக என்ன ஒன்று அம்மாவும் அப்பாவோடு இருக்கியேப்பா முருகப்பெருமாளே அப்படின்னு சொல்கிறா. பொன்னார் மீனியனுக்கெல்லாம் ஈஸியாக மீனிங் வரும், அதனால் நான் சொல்லலை. சேயே வேலே பூவே கோவே அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம கொஞ்சுவோம் இல்லையே, குமாரா குமாரனே செவ்வேலே வேலுடையவனே செவ்வேலே அழகான அழகனே தலைவனே. செவ்வேலேன்னு எதுக்கு சொல்கிறா? அதான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, சக்தி வரணும்னா நம்ம என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு ஆக்ரோஷம் வரணும். ஆக்ரோஷம் வந்தால் தான் அந்த வேலையை முடிக்க முடியும். கண்கள்லாம் ரெட் ஆகணும். அந்த கோபம்ன்றது அந்த நிமிஷத்துக்கு கோபத்தோட அளவை கட்டுப்படுத்துறது நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் கோபமே படணும், எல்லாம் படக்கூடாது. அதுக்காக தான் செவ்வேலேன்னு கொடுத்துருக்கார். கோபத்தோடு தானே போய் அவரை கொன்னா, அதாவது அவர் மேலே அவரை கொன்னான்னா சம்ஹாரம் பண்ணல, அவரை மன்னிச்சு ஏற்றுண்டாரோ இல்லையோ, அதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா. அந்த சக்தி எதனால் வந்தது? அம்மாக்கிட்டேருந்து வந்த வேல்னால தானே வந்தது, செவ்வேல் இல்லையா. அதனால தான் அதுக்கு செவ்வேல்னு பேர். அந்த கலர் நம்மளுக்கு கோபத்தை காட்ட வேண்டிய கலர் என்னென்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. இப்போது நம்மளுக்கு பசுமை நிறத்தை காட்டணும்னா பச்சை கலர், கடல் நீர்நிலைகளில் காட்டணுன்னா ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர், அந்த மாதிரி அப்படியே சாந்தத்தை காட்டணுன்னா ஆரஞ்சு கலர், பாரத தேவியன் மணிக்கொடி பாரு அந்த பாட்டில் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ரெட் கலர் எதுக்கு? கோபத்தை காட்டுறதுன்னா ரெட் கலர், அதனால தான் செவ்வேலே அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். அடுத்தது லைன் லாஸ்ட் லைன்
தேவே தேவ பெருமாளே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அப்பா நீ தான் தேவன், தேவர்களுடைய தலைவன் நீ தான் தேவர்களின் பெருமாளே, உலகத்தையே காக்க வேண்டிய பெருமாளே அப்படின்னு சொல்லி முடிக்கிற. நம்ம லாஸ்ட்டில் ஒரு தடவை இந்த பாட்டை சொல்லிட்டு பார்க்கலாம். நாராலே நாராலே தோல் நீராலேயாம் நானாவாசற்குடிலூடே ஞாதாவாயே வாழ்காலேகாய் நாய் பேசி உள்கைக்கு இடமாமுன். நான் ஒரு பேரை ஒரு லைன் திருப்பி படிக்க வச்ச, தயவு செஞ்சு நான் சொன்னதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போ உங்களுக்கு எதனா டவுட் வந்ததுன்னா அதை கமெண்டில் கொடுங்க. அதுக்காக தான். தாரார் ஆர் தோல் ஈராரேன சார்வான் ஓர் நற்பெருவாழ்வே தாழாதே நாயே நாவாலே தாழ் பாடாண்மை திரள் தாராய் பாரேழ்வோர் தாளாலே ஆழ்வோர் பாவார் வேதத்தயனாரும் பாழூடே வானூடே பாரூடே ஓர் பாதத்திரை நாடா சீரார் மாதோடு வாழ்வார் நீல் சேவூர் வார் பொற்சடை ஈஷர் சேயே வேலே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே தேவ பெருமாளே தேவே தேவ பெருமாளே. நன்றிகள் பல. தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.